மெடிடேஷன்ஸ் பார்ட் 2. முதல் பாகத்தில் நம்ம பார்த்த மாதிரி இந்த ரோமானிய அரசர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முதல் நூற்றாண்டில் இருந்த கிரேக்க அறிஞர்களான எபிக்டட்டஸ், டயோஜினஸ், ரஸ்டிகஸ், செக்ஸ்டஸ், இந்த மாதிரியான கிரேக்க அறிஞர்களுடைய அறிவுரைகளை சிறு வயதிலேயே நிறையா படிக்கிறாரு. அந்த அனுபவங்களை பிற்காலத்தில் அவர் ஒரு புத்தகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்த புத்தகம் தான் இந்த மெடிடேஷன்ஸ். குறிப்பாக எபிக்டட்டஸ் அப்படிங்கிறவரை தான் இவர் குருவாக மைண்டில் வச்சுருக்காரு. அவருடைய தாக்கம் இவருடைய எழுத்துக்களில் அதிகமாக இருக்கிறது. இந்த ஒவ்வொரு சாப்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு சில பாயிண்ட்டு ஒரு 5-6 சென்டென்ஸில் முடியுது. சில பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் அந்த நீளத்திற்கு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, ஆங்கில மொழிபெயர்ப்பு சிறிது கடினமாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு மறுபடியும் படிக்கும் பொழுது அந்த கிரேக்க ஒரிஜினாலிட்டியோட, அதோட உண்மை அந்த அர்த்தம் மாறாமல் ஆங்கில மொழிபெயர்ப்பில் படிக்க முடிந்ததாக நான் நினைக்கிறேன். தெரியல, நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தா உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக இவர் என்ன பொதுவாக இந்த புத்தகத்தை படித்தா நமக்கு என்னென்ன விஷயங்கள் தோணும் அப்படின்னா, ஆளுமை பற்றி பேசுகிறாரு, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கையை பற்றி பேசுகிறாரு, கடவுள் மறுப்பு அதை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் நீங்கள் நாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய நன்மை தீமைகள், குட் ஈவில், இந்த விஷயங்களை பற்றியும் பேசுகிறாரு. இந்த விஷயங்களை பற்றி அவருடைய அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சிந்தனையாளர் இருந்தார், அதுவும் ஒரு அரச குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு யோசித்து பார்க்குற போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. குறிப்பாக ஒரு சில வார்த்தைகளை நான் அவர் எழுதியிருக்கிற அந்த வாசகத்தில், ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படியே சொன்னால் உங்களுக்கு கேட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் எழுதியிருக்கார் பாருங்கள். எவ்ரிதிங் we hear is an opinion, not a fact. Everything we see is a perspective, not the truth. இந்த மாதிரியான ஒரு கருத்தை கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு அற்புதமான ஒரு வாசகம் பாருங்களேன். God put it wholly in man's power that he should not fall into what is truly evil. இதுதான் அவர் எழுதினது. நான் கொஞ்சம் அதை சின்ன மாற்றங்களை செய்து கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டிருக்கேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நமக்கு ரொம்ப பழக்கமான ஒரு வாசகம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு கணியன் பூங்குன்றார். அவர் மூல இந்த வாசகத்தை எழுதியிருக்கார், இந்த சென்டென்ஸை. கிட்டத்தட்ட இவருக்கு முன்னாடி ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் எழுதின விஷயம். அதை இவர் இந்த மாதிரி எழுதியிருக்கார். இது போன்ற நிறைய நம்ம வாழ்க்கையை சரிவர புரிந்து கொண்டு, நம்மை நாமே புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த புத்தகத்தோட பாதிப்பை நான் எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக நம்ம புத்தகம் படிக்கும்போது என்னென்னா, நமக்கு ஃப்ரீ டைமில் இருக்கிற போது புத்தகங்கள் படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour படிப்போம். இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த புத்தகத்தை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போக மனசு இல்லாமல் போகிற இடங்கள்லாம் அந்த புத்தகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த புத்தகம் என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. எப்போ எனக்கு ஒரு ஃப்ரீ மைண்டு கிடைக்குமோ அப்போ நான் எடுத்து ஒரு 2 பக்கங்கள், அதுக்கு மேலே நான் படிக்க முடியாது. இந்த புத்தகத்தை படிக்கவும் கூடாது. 2 பக்கத்துக்கு மேலே அட் அ டைமில் படிக்கக்கூடாது. ஏன்னா
அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களினுடைய அந்த சிந்தனை தாக்கம் வந்து நம்ம மனசுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அதிலிருந்து நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நீங்களும் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படித்து பாருங்கள். தமிழாக்கத்துக்கான புத்தகத்தை நீங்கள் தேடி பார்க்கலாம். தமிழாக்கம் வந்து சிந்தனைகள் என்ற பெயரில் இருக்குது. எனக்கு சரிவர ரெஃபரன்ஸ் கிடைக்கல. நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா திருக்குறள் நிறைய விஷயங்கள் தமிழில் வந்து மக்களை வழிநடத்தும் புத்தகங்கள் நிறைய இருக்குது. இன்றைய ஜென்ரேஷன் அவங்களுக்கு வந்து நீங்கள் தமிழில் சொல்கிற புத்தகத்தை விட இந்த புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வயசு இருக்கக்கூடிய பசங்களுக்கு, உங்களோட மகன், மகள், பேரன், பேத்தி இவர்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்கள் தாராளமாக பரிசாக கொடுத்தால் அவங்க விரும்புவாங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.